ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாப் வந்துட்டு லாங் வீடியோ வந்துட்டு காட்ட போறோம். வாங்க. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சண்டே வந்துட்டு நம்ம ஷாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வெட்டினது வந்துட்டு என் தம்பி தான் ரெண்டாப்ல. சவரொட்டி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆடு உரிக்கிறது எப்படி தான் போகுது? நாட்டுக்கோழி, காடை, வான்கோழி. காலையிலே ஷாப்ல வந்துட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. பட் வந்துட்டு வான்கோழி வாங்க ஒரு கஸ்டமர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வான்கோழி வறுத்து கொடுத்துருவோம். ப்ரோ வான்கோழி வாங்கிக்கலாம் வாங்க ப்ரோ. அறுத்து விட்டுறோம் வாங்க உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது வான்கோழி தான். வான்கோழி வெயிட்டு 7.5 கிலோ இருக்கு. கறியா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 700 கிராம் இருந்தது. கறியா பார்க்கும்போது கரெக்டாக வந்துட்டு 5 கிலோ இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்காக வந்துட்டு குடவாசலேருந்து கும்பகோணம் அந்தான்லேருந்து வந்திருக்காங்க. நம்மள்ட்ட ரெகுலராக இனிமேல் வான்கோழி வந்து உண்டு. வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. வெட்டி அவங்களுக்கு கறியாக நம்ம கொடுத்துருவோம். சவரொட்டி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த டைமில் கொடுக்க முடியாது. முன்கூட்டியே சொல்லி வச்சுங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் வச்சிங்கன்னா நான் எடுத்து வச்சுருவாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆடு உரிக்கிறது எப்படி தான் போகுது சொல்லுங்க தா எல்லாருக்கும். 1670 ரூபாய்க்கு 670 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம ஷாப்புக்கு தேவையான ஆடுலாம் வந்துட்டு வரிசையா வந்துட்டு தொங்க விட்டாச்சு. மழை இல்லை, அதனால வந்துட்டு சேல்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வானிலை அறிக்கை ரமணன் சொல்றாப்புல. அதான் சொல்லுங்க தா, வீடியோ பார்த்து சொல்லுங்க தா உங்க கருத்து கணிப்ப. முயல் வந்துட்டு இந்த வாரம் 2 முயல். இந்த வாரம் நம்ம கடையில் வந்துட்டு கோழி, நாட்டுக்கோழி, காடை, வான்கோழி, முயல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் வாத்தும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். A to Z. எல்லாரும் கோழி கடையிலையும் வந்துட்டு இருக்கிறத விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக. ஸோ வந்துட்டு அதனால தான் இதை வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. வானமும் வாட் ஐ டூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன் வேர்க்குது உங்களுக்கு? உழைப்பாளியா? இப்போ நாங்களாம் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. நம்ம அறுக்க வாங்கின முயல் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையில இருக்குது. காரணம் ஏன் தான் முயல் இப்படி வேலை பார்க்குது? ஆப்பிள் கொடுத்துருக்கேன். ஏன் பாரு ஆப்பிள் அறுக்கிற முயல் தான் பாவம் தான். இருக்கிற நிம்மதியாக இருக்கலாம். போய் பாருங்க. கறி நல்லா தான் இருக்கு. இல்ல சமைக்க கறி நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. சமைச்சதும் நல்லா டேஸ்டா தான் இருந்தது கறி. வான்கோழி உங்களோட கருத்து என்ன? எல்லாமே இருக்கா? நல்லா படிக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் கடை திறந்ததுலேருந்து வீக்லி உங்கள் முகம் வந்துட்டு தான் இருக்குது. ஹாய் சொல்லு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே அக்கா போய் அனுப்புவோம். உங்களுக்கு எப்போ தான் கல்யாணம்? சன்னாபுரில் தான் பார்க்கணும். என் ஊருக்கு வராதிங்க. என் ஊரா அடிப்பானு உங்களா? என்ன வைத்தாலும் அடிக்கிற இடம் தான் வேணும். தயார் மக்கள் குவாலிட்டியாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அதை பார்க்கணும். அதான் கறிகளில் சிலருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. நீட்டாக செய்யணும். அப்போ தான் கஸ்டமர் போய் வாங்கிட்டு மறுபடியும் வருவாங்க. நல்லா இல்லாட்டி வரமாட்டாங்க. அப்போ நல்ல விதமாக நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். குவாலிட்டியாக கொடுக்கணும். குவாலிட்டி தான் முக்கியம். நிறைய இம்ப்ரூவ் பண்ணுற வேறு என்ன ஐடியா? வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? நிறையா இம்ப்ரூவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்பரை போட்டு தான் ஏதோ எதுனா கொடுத்துட்டே இருந்தா சொல்கிறோமா? வாங்க தம்பி. அதிலே வந்துட்டு ஒரு வான்கோழி வந்துட்டு அறுத்தோம், முடிஞ்சுட்டு வான்கோழி போட்டு அறுத்துக்கிட்டு எப்போதும் என்ன பண்ணுவோம்னா வான்கோழி போடுவோம். வர கஸ்டமர் லேட்டாக வர கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். ஓடுதா மிச்சப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா. நம்ம தடையை தேடி வந்து கேட்டதுனால உனக்கு இப்போ வியாபாரம்.
நான் ஒரு வீடியோ ஒரு போட்டோ யாரு சண்டே சேல்ஸ் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்காக எதுவும் காட்ட முடியல. ஏன்னா கொஞ்சம் ரஷ் ஆச்சு கொஞ்சம் பார்ட் டைமில். இப்போ வந்துட்டு மணி 3, இதுக்கப்புறம் வந்துட்டு க்ரௌடுங்கிற வராது. நான் உட்காந்து வந்துட்டு கணக்கு வழக்கு பார்க்காது கேஷ் வாங்குறது. இதில் இன்னைக்கு வெட்டினது வந்துட்டு என் தம்பி தான் ரெண்டாப்புல. அவர் வந்து வெட்டினது. இங்கே ஒரு ஆள் உரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், கல்லீரல் ஈரல்லாம் சுத்தம் பண்ணுறதுட்டு ஒரு ஆள், இப்படியே போயிட்டு இருந்தது. நான் அப்படியே வெளில போயிட்டு நாட்டுக்கோழி இந்த காடை இதெல்லாம் வந்து பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கடை இப்படி தான் இருக்குது. இன்னும் எந்த வித ஸ்மெல்லும் வரல கடையில். அப்படி தான் வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். பட் இந்த ஞாயிற்றுக்கிழமை சேல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எப்போதும் மாதிரியே இல்லை. எப்படின்னா இந்த போன வீக்கு அதுக்கும் போன வீக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்துட்டு ரொம்ப டவுனாக இருந்தது. கோழிலாம் அப்படி தான் நடக்குது. கோழி இன்னும் எடுத்ததில் இன்னும் ஒரு பாக்ஸ் 4 பாக்ஸ் எடுத்தாலும் ஒரு பாக்ஸ் அப்படியே கிடக்குது. என்ன பண்ணுறது, பார்ப்போம், எல்லாம் கடந்து போகும். ஃபுல் வீடியோ பார்த்து எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறையா லாங் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.